வணக்கம் நண்பர்களே. அக்வாரியம் பிரியர்கள் பலருக்கும் ரொம்ப பிடிச்ச, பார்க்கவே செம்ம மாசான ஒரு மீனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க, அதுதான் ஃப்ளவர் ஹாரன். அதோட துடிப்பான நிறங்கள், தலையில் இருக்கிற அந்த தனித்துவமான கொண்டை, அப்புறம் நம்ம கூட நல்லா பழகக்கூடிய குணம், இது எல்லாமே இந்த மீனை ரொம்ப ஸ்பெஷலாக்குது. நீங்க ஒரு ஃப்ளவர் ஹார்ன் மீனை வளர்க்க ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்குத்தான். இதோட பராமரிப்பு முறைகளை இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ளவர் ஹாரன் இயற்கையா கடல்லையோ ஆத்துலையோ வாழ்ற மீன் கிடையாது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலப்பின மீன் வகை. 1990களோட கடைசியில மலேசியா மற்றும் தாய்லாந்துல சென்ட்ரல் மற்றும் சவுத் அமெரிக்க சிஸ்லிட் வகைகளை ஒன்னா சேர்த்து இதை உருவாக்கினாங்க. இது சராசரியா 10 முதல் 12 இன்ச் வரை வளரும். சில மீன்கள் இதைவிட பெருசாவும் வளரலாம். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தா 8 to 10 வருஷம் வரைக்கும் இது உயிர் வாழும். ஆண் மீன்கள் பெண் மீன்களை விட நல்ல கலராகவும் தலையில பெரிய கொண்டையோடும் பார்க்க ரொம்ப கெத்தா இருக்கும். அடுத்ததா, இந்த மீனுக்கான அக்வாரியம் செட்டப் எப்படி இருக்கணும்? ஃப்ளவர் ஹார்ன் பெருசா வளர்றதுனால குறைந்தது 75 கேலன் கொள்ளளவு கொண்ட பெரிய தொட்டி கண்டிப்பா தேவை. தண்ணியோட வெப்பநிலை 80 to 86 டிகிரி ஃபாரன்ஹீட், 27 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கணும். இதை மெயின்டைன் பண்ண ஒரு நல்ல ஹீட்டரை பயன்படுத்துங்க. ஃப்ளவர் ஹார்ன் அதிக அளவு கழிவுகளை உருவாக்கும். அதனால தண்ணியை சுத்தமா வச்சுக்க ஒரு பவர்ஃபுல் ஃபில்டரேஷன் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். தண்ணியோட pH அளவு 6.0 to 8.0 வரை இருக்கலாம். தொட்டியில மீன் ஒளிஞ்சுக்க இடங்கள் இருந்தாலும் அது நீந்துறதுக்கு தாராளமான இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளவர் ஹாரன் நல்லா ஆரோக்கியமாகவும் கலராகவும் வளர அதுக்கு கொடுக்கிற உணவு ரொம்ப முக்கியம். இதோட முதன்மை உணவா உயர்தர புரோட்டீன் அதிகமுள்ள பெல்லட்ஸ் கொடுக்கலாம். இதோட கூடவே பிரைன் ஷ்ரிம்ப், பிளட்வர்ம்ஸ் போன்ற உறைந்த அல்லது உயிருள்ள உணவுகளையும் கொடுக்கலாம். வாரத்தில் 1 அல்லது 2 முறை மீல் வார்ம்ஸ், கிரிக்கெட்ஸ் போன்ற பூச்சிகளை ஸ்பெஷல் ட்ரீட்டா கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 to 3 தடவை அது சாப்பிடக்கூடிய அளவுக்கு குறைவான அளவில் மட்டும் உணவு கொடுங்க. அதிகமா கொடுத்துடாதீங்க. மறக்காதீங்க, காஞ்ச பூச்சிகளை கொடுக்குறீங்கன்னா அதை 10 முதல் 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு மென்மையானதுக்கு அப்புறம் கொடுங்க. அப்பதான் அதுக்கு எளிதா செரிமானம் ஆகும். காட்டில் பிடிச்ச பூச்சிகளை தவிர்த்து கடைகள்ல கிடைக்கிற தரமான பூச்சிகளையே கொடுங்க.
ஃப்ளவர் ஹார்ன் மீன்கள் ரொம்ப ஆக்ரோஷமானவை மற்றும் தனது எல்லைக்குள்ள யாரையும் சேர்க்காத குணம் கொண்டவை. அதனால இதை மற்ற மீன்களோட சேர்த்து ஒரே தொட்டியில வளர்க்கக்கூடாது. உங்க தொட்டியில இந்த ஒரே ஒரு மீனை மட்டும் தனியா வளர்க்கிறது தான் இதுக்கு ரொம்ப நல்லது. இனப்பெருக்கம் செய்யணும்னு நினைச்சா கூட ஆண் மற்றும் பெண் மீன்களை ஆரம்பத்துல ஒரு கிளாஸ் டிவைடர் வச்சு பிரிச்சு வச்சு அப்புறம்தான் மெதுவா சேர்க்கணும். இல்லைன்னா சண்டை போட்டு காயம் ஏற்படுத்திக்கும். கடைசியா ஃப்ளவர் ஹார்ன் ஆரோக்கியமா இருக்க வாரம் முறையா தண்ணியை மாத்தி தொட்டியை சுத்தமா வச்சுக்கோங்க. புதுசா எந்த மீன் வாங்கினாலும் அதை நேரடியா மெயின் தொட்டியில விடாம குவாரண்டைன் பண்ணிட்டு அப்புறமா விடுங்க. மீனோட நீந்துற விதம், அதோட பசி எடுக்கிற குணம், இதையெல்லாம் தினமும் கவனிங்க. ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா உடனே நிபுணர்களின் ஆலோசனையை பெறுங்க. முறையான பராமரிப்பும் சரியான உணவும் கொடுத்தா ஃப்ளவர் ஹார்ன் உங்க அக்வாரியம்க்கு ஒரு தனி அழகை கொடுக்கும். உங்க கூட ஒரு செல்லப்பிராணி மாதிரி நல்லா பழகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே லைக் பண்ணுங்க. உங்க அக்வாரியம் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.